நமது சிறப்பு விருந்தினர் முனைவர் சௌமியா அன்புமணி வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று சென்னையில் ரோட்டரி சங்கத்தின் 10 கிளைகள் சேர்ந்து ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சியை சென்னையில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதில் சம்சார சங்கீதம் என்ற ஒரு இன்றைய தலைமுறைக்கு ஏற்ற ஒரு தலைப்பை கொடுத்து அதில் என்னை பேச வருமாறு அழைத்திருந்தார்கள். இங்கே வந்திருந்ததும் எல்லோருடைய அன்பு மழையில் நினைந்து கொண்டே நிறைய விஷயங்களை நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். எப்படி ஒரு கணவன் மனைவி உறவு பற்றியும், குழந்தைகள் வளர்ப்பு பற்றியும், குழந்தைகள் நம்மளை எப்படி வளர்க்குறாங்க அதை பற்றியும் சொன்னோம். எப்படி நம்ம தான் குழந்தைங்களை வளர்க்கணும், இன்றைக்கி குழந்தைகளும் நம்ம பெரியவங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள். அதை பற்றியெல்லாம் ஒரு எளிமையாக உரையாடி கொண்டிருந்தோம். நிறைய கேள்வி கணைகளை நம்மிடம் வைத்தார்கள். காலத்துக்கு தகுந்தவாறு நம் தாய்மார்களும் தந்தைகளும் குழந்தைகளும் பெரியவர்களும் எப்படி நம் வாழ்க்கையை கட்டமைத்துக் கொள்வது, எப்படி அந்த விஷயத்துல ஒரு குடும்பம் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதை எல்லாரும் பாடுபடுறாங்க. நல்ல பெரிய நிலைமைக்கு வரணும், நம்ம பசங்க நல்லா படிக்கணும், நல்ல பெரிய ஆளாகணும், நல்லா சம்பாதிக்கணும், அவர்கள் ஒரு வெற்றியாளர்களாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அதே சமயம் அந்த குழந்தைகளை நம்ம எப்படி நல்லவர்களாக வளர்க்க வேண்டும் என்பதை பற்றியும் தான் நம்ம பேசணும். எப்படி அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை கொடுக்க வேண்டும்னா குடும்பத்தில் தான் முதல்ல அந்த விஷயங்களை நாம் செய்ய வேண்டும். நாம் எப்படி நல்லா வாழணும், அதே மாதிரி அதை பார்த்து தான் குழந்தைகளை வளருவாங்க. We are the models for our example for our children. நம்ம நல்லா இருக்கிறோம், நம் வாழ்க்கையில் நம்ம மற்றவங்களுக்கு மரியாதை கொடுத்து வாழறோம், நேர்மையாக இருக்கிறோம், இல்லை நல்லவங்களாக இருக்கிறோம் அப்படின்றத வச்சு தான் நம் பிள்ளைகளும் அதை கற்றுக்கொண்டு வளர்வாங்க. இதை பற்றியெல்லாம் நிறைய காலத்திற்கு ஏற்ற விஷயங்களை இன்று பகிர்ந்து கொண்டும் தான் சொல்லணும். அந்த தலைப்பில் இன்று ரோட்டரி சங்கம் எனக்கு ஒரு அருமையான வாய்ப்பை, ரோட்டரி சங்கம் போர் ஒரு அருமையான வாய்ப்பை எனக்கு கொடுத்திருந்தார்கள். மணலிக்கு இடமாற்றம் சரி, இது எப்படி பாக்குறீங்க? இருப்பது ரோட்டரி கிளப் பஞ்சாமிர்தம் விவகாரம் தொடர்பாக இயக்குனர் மோகன்ஜி கைது செய்யப்பட்டு விடுதலை இருக்கிறது. ரோட்டரி சங்கத்துல பரவாயில்ல, அது நான் வேற ஒரு தளத்தில் கண்டிப்பாக இதற்கான பதிலை உங்களுக்கு நான் கொடுக்குறேன்.